ஹரிஷா எதுக்கு அழுகுற? அவ்வளோ டென்ஷன்ல இருந்தாங்க பாவம். இந்த கண்ணன் போட்டுக்கலாம்ல? போட்டுக்கோங்க. கண்டிப்பா இதான் ஹைலைட். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். The Legend New Saravana Stores in Deepavali offer பவனுக்கு ₹1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. பரிரும் பெருமாள், வாழை, கர்ணன் எல்லாம் படத்துலையும் அவர் மெனக்கட்டு ஒன்று பண்ணி காமிப்பாருன்றது இல்லையா? இந்த படத்தில் அதெல்லாம் தாண்டி பண்ணியிருக்காரு. நான் ரெடி ஆகிற வரைக்கும் அவர் ஷூட் பண்ண மாட்டாருன்றதுல ஸ்பெசிஃபிக்காக இருந்தார். ஏன்னா ரெடி ஆகவே அவ்வளோ டைம் எடுத்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 வருஷம் கபடி கற்றுக்கிட்டு ஒரு 1.5 வருஷம் திருநெல்வேலியில் இருந்துட்டு மனதி கணேசன் சார் எஸ் அஃப்கோர்ஸ் இந்த படம் வந்து அவர் பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஃபிக்ஷனும் இருக்குது. அதில் மாரி செல்வராஜ் சாருக்கு நடந்த விஷயங்கள், அவருக்கு தெரிஞ்சவங்க நடந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. எனக்குள்ளே ஒரு சின்ன பையன் இருந்திருப்பான்ல, எங்கள் அப்பாவை பார்த்து தியேட்டரில் ரசித்து அன்னியன் டைமில் தில் தூள் சாமி ஜெம்னி, அந்த பையனுக்கு நடிக்க பிடிக்கும். நான் வந்து அவனோட ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறேன்னு நான் நம்புறேன். பைசன் வந்து ஸ்டார்ட் ஆகிற டைமில் வந்து பசுபதி சாரோட ரோல் வந்து விக்ரம் சார்கிட்ட நான் கேட்குறதா இருந்தேன்னு சொல்லி மாரி சார் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நானும் எங்கள் அப்பாவும் we have to part ways இல்லையா? இல்லைப்பா என்னை பேச விட I was not able to fit in well easily. I was very stressed. லைஃப்ல இவ்வளோ பேனிக் ஆனது எனக்கு ஞாபகம் இல்லை. அவ்வளோ பேனிக் ஆயாம். கதையிலேருந்து வெளியே போயிடலான்னு பார்த்தீங்களா? வெளியே போயிடலான்னு இல்லை. I didn't have to go out. He will only kick me out. நம்ம 3 பேர் ஒன்னா இருக்கலாம். நீங்க என்னோட ரூட்டை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி எல்லாம் நான் சொல்லி 2 நாள்ல செட்டில் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஹரிஷா எதுக்கு அழுகுற? அவ்வளோ டென்ஷன்ல இருந்தாங்க பாவம். பாவம் ராஜ். இந்த கண்ணன் போட்டுக்கலாம்ல? போட்டுக்கோங்க. கண்டிப்பா இதான் ஹைலைட். நீங்கள் ஆக்சுவலாக ஆக்டிங் ஸ்கூல் போயிருந்தீங்களா? அது எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பைசனுக்கு? பைசனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இல்லை. அங்கே வந்து நான் ஒர்க் ஷீட்ஸ் வச்சுருப்பேன், கேரக்டர் பற்றி அனாலிசிஸ் வச்சுருப்பேன், எழுதிட்டு இருப்பேன். அவர் வந்து அந்த புக்கை பார்த்துட்டு என்னடா பண்ணுறேன்னு கேட்பாரு. ஒருவேளை மாரி சார் வந்து இந்த படத்தில் என்னை பிளேஸ் பண்ணலைன்னா மேபி எனக்கு வேறு ஒரு ட்ரெஜெக்டரி இருந்திருக்கலாம். கொஞ்சம் நல்லா ஜாலியாக மேபி நான் ஒரு 3-4 படம். ஹாய் த்ரூ, ஹாய் அனுப்பமா, ஹாய் ரஜிஷா, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஹெக்டிக்கான ஒரு டே. இன்டர்வியூஸ் நிறையா கொடுத்துட்டே இருக்கீங்க, ப்ரொமோஷன்ஸ் போகுது. உங்களுக்கு இது ஆக்சுவலாக கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஒரு 3 படம், ஏன்னா அந்த டைமில் நம்ம ஜூமில் மீட் பண்ணியிருந்தோம், இப்போ லைவாக மீட் பண்ணுறோம். பைசன் எப்படி வந்திருக்கு? பைசன் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் படம் பார்க்கல ஆக்சுவலாக. டப்பிங் போகும்போது பார்த்தேன். ஆனால் என் போர்ஷன்ஸையும் தாண்டி நிறைய முக்கியமான காட்சிகள் இருக்குது படத்தில். ஸோ நானும் ஃபஸ்ட்டு எனக்கு தான் பார்ப்பேன். ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. எதனால் சினிமா? அப்பா வந்து ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். நான் த்ரூட்ட கேட்பேன். த்ரூ வந்து திடீர்னு நேஷ்னல் ஜியோகிராஃபி போயிட்டு ஒர்க் பண்ணவா அப்படின்னு கேட்பார். இல்லைனா அவருக்குள்ளே நிறையா ஓடிக்கிட்டே இருக்கும், வேறு இதெல்லாமே இருக்கும் அப்படின்னு. எதனால் சினிமா? இதுதான் ஃபைனல் பார்ட்டாக சூஸ் பண்ணதுக்கான ரீசன் எதாவது இருக்குது? அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு காரணம் இல்லைங்க. சின்ன வயசில் நான் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஸ்டீவ் அவன்னு ஒரு ஆள் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? அவரை அந்த கடலில் ஒரு மேண்டரே ஸ்டிங் ஆகி செத்தார்ல அவர். எனக்கு அனிமல்ஸ் பிடிக்கும், எனக்கு கேமரா முன்னாடி இருக்கணும்னு பிடிக்குன்றதுனால நேஷ்னல் ஜியோகிராஃபிக்கில் இந்த ஆர்டிக்குக்கெல்லாம் 3 மாதம் 4 மாதம்லாம் போயிட்டு ஒரு கேமராவை ஒழிச்சு வச்சு ரொம்ப நேரம் அங்கே காத்துட்டு இருந்து ஒரு மிருகம் வரும், ஸ்னோ லெப்பர்டுன்ற மாதிரிலாம் எடுப்பாங்க இல்லையா? அதெல்லாம் பண்ண ஒரு ஆசை இருந்துச்சு ஆக்சுவலாக ஒரு காலத்தில். நடிப்புன்றது வந்து தெரிலண்ணா, அது எப்படியோ இயல்பாக நடந்துருச்சு. இப்போ நான் இங்கே வரைக்கும் வந்துட்டேன், உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் என்ன இது எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு நடிக்க பிடிக்கும்ன்றதை தாண்டி ஆக்டிங் வந்து எனக்கு எங்கேயோ எனக்குள்ளே ஒரு சின்ன பையன் இருந்திருப்பான்ல, எங்கள் அப்பாவை பார்த்து தியேட்டரில் ரசித்து, எஸ்பெஷலி அந்த அன்னியன் டைமில் தில் தூள் சாமி ஜெம்னி அருள் சேது இதெல்லாம். ஸோ அந்த பையனுக்கு நடிக்க பிடிக்கும். நான் வந்து அவனோட ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறேன்னு நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஆக்சுவலாக ஆக்டிங் ஸ்கூல் போயிருந்தீங்களா? எஸ். அது எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பைசனுக்கு? அது யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஏன்னா பைசன் வந்து மாரி சார் தான் என்னோட ஆக்டிங் ஸ்கூல். மகானுக்கும் ஆதித்யவர்மாக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் பைசன் பொறுத்த வரைக்கும் அது எந்த இதுவுமே எனக்கு பண்ணல. அங்கே கற்றுக்கிட்டதெல்லாம் மறந்துட்டு புதுசாக இவங்களோட மாரி சாரோட ஆக்டிங்,
அவரோட மெத்தடை கற்றுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அன்லேர்ன் பண்ணுறதும் லேர்ன் பண்ணுறது என்ன, எனக்கு அது மட்டும் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து நான் ஒர்க் ஷீட்ஸ் வச்சுருப்பேன், கேரக்டர் பற்றி அனாலிசிஸ் வச்சுருப்பேன், எழுதிட்டு இருப்பேன், இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக நான் பண்ணிகிட்டு இருப்பேன். அவர் வந்து அந்த புக்கை பார்த்துட்டு என்னடா பண்ணுறேன்னு கேட்பாரு. நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற, நீ இதெல்லாம் பண்ண தேவையே இல்லை, ஒரு கேரக்டராக நீ ஒரு சீனுக்குள்ளே போகும்போது உன் இன்டென்ஷன் என்ன, நீ கடைசியில் எங்கேவா வந்து சேரணுன்றது வந்து அவர் சொல்லுவார். அண்ட் அதையும் தாண்டி அன்லேர்ன் பண்ணுறதுன்னு இல்லை, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரிலண்ணா. ஏன்னா நீங்கள் திடீர்னு அவர் தான் என்னோட ஆக்டிங் ஸ்கூல் அப்படின்னு சரண்டர் ஆகிட்டீங்களா, அதனால் கேட்டேன். ஆமாம், இந்த படம் பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஏன்னா இந்த கதாபாத்திரம் வாழ்ந்த வாழ்க்கை அதை பற்றி எனக்கு ஆக்சுவலாக அவ்வளோ தெரியாது. ஏன்னா நான் வாழ்ந்த வாழ்க்கை வந்து ரொம்ப வேறு. ஸோ அந்த வாழ்க்கை வாழும்போது தானே நான் போய் ஆக்டிங் ஸ்கூல்லலாம் படித்தேன். அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் என் பழைய வாழ்க்கை, அதாவது பைசனுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில் தான் ஒரு பயணத்தில் அப்ராட் போயிட்டு ஆக்டிங் படித்தேன். இப்போ அதே வாழ்க்கையை மறக்க வேண்டியதாக இருக்குது இந்த ஒரு படத்துக்காக. ஸோ அங்கே லேர்ன் பண்ண விஷயங்கள் ஆக்டிங் பற்றியெல்லாம் மறந்து முழுமையாக திருநெல்வேலியில் மொட்டை வெயிலில் நின்று மாரி சார் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்க போகிறாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். யா, கர்ணன் டைமில் வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த டைமில் நீங்கள் எனக்கு சொன்னது தான் ஞாபகம் வச்சு அவங்க சொல்லும்போது, இப்போ மறுபடியும் போகும்போது எல்லாரும் உங்களை ஞாபகம் வச்சுருந்தாங்க. கண்டிப்பா. நான் கர்ணன் பண்ணும்போது சின்ன குழந்தை இருந்தவரெல்லாம் இப்போ கொஞ்சம் கூட பெருசாகி முத்தம்மா பாட்டியெல்லாம் அங்கேயே தான் இருக்காங்க. அப்போ எனக்கு என்ன சொல்றது, ஒரு வெக்கேஷனுக்கு திருப்பி ரிலேட்டிவ் வீட்டில் ஒரு எல்லாம் வர மாதிரி தான் இருந்துச்சு இனிஷியலி. ஸோ அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ வெரி கான்ஃபிடென்ட்டாக கர்ணன் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன நம்ம மக்கள், நம்ம ஊர், நம்ம படம் பண்ணலாம். அப்படியே இல்லைப்பா, செட்டப்பு மட்டும்தான் சேமா இருக்கு, மற்ற எல்லாமே டிஃப்ரெண்ட்டுன்னு 2 நாள்ல எனக்கு talk about one funny incident. Like first time அந்த ஒர்க் ஷாப்ல ஃபோட்டோ ஷூட் மாதிரி இருந்துருச்சு. ஸோ ஃபோட்டோ ஷூட்னா என்ன, லைக் ஸ்க்ரீன் முன்னாடி நம்ம எல்லாரும் ஃபோட்டோஸ், தட்ஸ் இட், அவ்வளோதான் எக்ஸ்பெக்டேஷன் என்னோடது. பிகாஸ் ஐ டோன்ட் நோ, ஐ எம் நாட் லைக் ரஜிஷா மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல. ஸோ அன்னைக்கு ஐ வென்ட் டு தி லொகேஷன். த்ருவ் ஹஸ் பின் தேர், knows மாரி சார், they know ரஜிஷா ஆல்சோ ஹஸ் பின் தேர். அவங்க 2 பேரும் ரொம்ப கூலாக சில்லாக மாரி சாரோட எல்லாம் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ I was not able to fit in well easily. I was very stressed. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்னா, நான் என் லைஃப்ல இவ்வளோ பேனிக் ஆனது எனக்கு ஞாபகம் இல்லை, அவ்வளோ பேனிக் ஆகும். ஓகே, அன்னைக்கு ஈவினிங் ஐ எம் ஜஸ்ட் சிட்டிங் வெரி சேட் and then I was just asking Rajisha, I can't, I'm just so nervous, I'm just so worried, you guys know this world and all. அப்போ ரஜிஷா கேவ் இந்த கதையில இருந்து வெளியே போயிடலான்னு பாத்தீங்களா? வெளியே போயிடலான்னு இல்ல, I didn't have to go out. Okay. He will only kick me out. That's what I thought. Because என்னால எதுவும் பண்ண முடியல. So then Rajisha gave me advice. Tell, no, what was the advice? No, I will not. நீங்களாம் கவலையப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு வந்து மாரி சார் நல்லா தெரியும். கேளுங்க, நான் டிப்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் இப்படி நடந்துக்கோங்க, நீங்கள் உங்கள் பெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அவர் இப்படி அப்படின்னு கேளுங்க. நான் இங்கே இருந்திருக்கேன், ஒரு படம் பண்ணியிருக்கேன், நான் வந்து எக்ஸ்பர்ட். நான் அவரோட ரொம்ப க்ளோஸ். சரி, நம்ம 3 பேர் ஒன்றா இருக்கலாம், நீங்கள் என்னோட ரூட்டை ஃபாலோ பண்ணுங்க அப்படியெல்லாம் மாதிரி சொல்லி 2 நாள்ல செட்டில் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. எதுக்காகனா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஷாட் வரலன்றதுனால பயங்கர டென்ஷன் ஆகி போயிட்டு இருக்கு. எனக்கும் ரஜிஷா we are doing retakes again and again. He's coming and saying this and that. I'm already stressed, I am about to faint. Then I see Rajisha standing in a corner and crying. Imagine my situation. I thought she's my strength and she's crying. சொல்லுங்க ரஜிஷா, எதுக்கு அழுதீங்க? இந்த ஸ்டோரியில சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு வாட்டி மட்டும் தான் அழுதேன். அதுக்கப்புறம் 2 things. One, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்ன்ற இல்லப்பா, எனக்கு ஒரு எல்லா செட்டப்புமே சேம். புரியுதா நான் என்ன சொல்றேன்? எவ்ரிதிங் இஸ் சேம். ஸோ யூ ஹாவ் தட் ஸ்லைட் பிட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் கி பண்ணலாம். ஏன்னா கர்ணன்ல அது இல்லை, ஒரு பிட் கூட இல்லை. எனக்கு தமிழும் தெரியல, கர்ணன் டைமில் பேசவே தெரியாது, ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஸோ ஐ வாஸ் வெரி டென்ஸ்ட். லைக் ஹவு அனு கேம், ஐ வாஸ் லைக் ஓ எப்படி கர்ணனில் ஐ டோல் யூனா 2 weeks அந்த ஒர்க் ஷாப் எல்லாம் இருந்துச்சு. அந்த படமே ஒரு 1 year கிட்டத்தட்ட போயிடுச்சு ஷூட்டு, கோவிட் அதனால. ஸோ திருப்பி அதே லொக்கேஷனில் போகும்போது யூ ஹாவ் தட் சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட். இது தெரியும் எல்லாமே நமக்கு, யூனோ யூ யூஸ் டு திஸ்னு. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் தான் என் ப்ராப்ளம். அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படி ஆகல. பட் ஐ வாஸ் லைக்
I just misunderstood the fact that even though the setup is same, it's a very different film and it's a very different character. And second thing is எனக்கு உள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. எனக்கு ஒன்னு நல்லா வரலனா அது ரொம்ப I'll feel little அது bad. எனக்குள்ளேயே இருக்கு. Like I want things to be perfect. So, and especially when it's about my profession, which I'm so passionate about, it's a very difficult. And I also feel like it was kind of a process of falling into in the character. நான் சாருக்கும் புரியும் இந்த பொண்ணு வந்திருக்காங்க ஆல்ரெடி ஒன்னு பண்ணிருக்கா ஓவர் கான்ஃபிடென்ட்டா வந்திருக்காங்க. சோ லெட்ஸ் பிரேக். ஓவரா வரல நான் லைட்டாப்பா என்னது எல்லாமே நமக்கு தெரியும். எல்லாம் ஆல்ரெடி பிரேக் பண்ணி மேக் பண்ணனும்னு அவங்க டிசைட் ஆயிட்டாங்க. ரஜிஷோ நீ ரெண்டு பேரும் நாங்கெல்லாம் வந்து ஷாக் ஆயிட்டோம். இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே செட்ல இருந்தாங்க. நான் டக்குன்னு வந்துட்டு சரி ரஜிஷா எதுக்கு அழுவுற அவ்வளோ டென்ஷன்ல இருந்தாங்க. பாவம் ரஜிஷ். இந்த கண்டென்ட் போட்டுக்கலாம்ல? போட்டுக்கோங்க. இதான் ஹைலைட். See, it doesn't matter how you shot it. It really doesn't matter. நாளைக்கு இந்த படம் பார்க்குற ஆடியன்ஸ் யார் யோசிக்குவாங்க, ஓ இந்த ஷாட்ல துருவுக்கு காலுக்கு வலிச்சிருக்கா, இந்த ஷாட்ல ரஜிஷாக்கு கைக்கு வலிச்சிருக்கா, இந்த வெயில் இருக்கா, காலுக்கு வலிச்சிருக்கா ரஜிஷாக்கு. அதான் ப்ராப்ளம். No, my point is none of it matters. What matters is finally என்ன இருக்கு அந்த படத்துல. நம்ம ஹார்ட் ஒர்க் எல்லாம் மேட்டரே ஆகாது. படம் நல்லா வந்திருக்குன்னா ஆடியன்ஸ் அதான் பார்க்க போறாங்க. அடுத்த வாட்டி இப்படிலாம் நீங்க சீன் போடக்கூடாது ரஜிஷா. நீங்க இன்னொரு வாட்டி மாரி சரோட ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா. எனக்கு தெரியலப்பா. நீங்க பாத்துக்கோங்க, நான் என்ன பாக்குறேன் அவ்வளவுதான். Day 1 வெரி ஃபர்ஸ்ட் Day 1 உங்ககிட்ட கதை ஒன்று சொல்றாரு, இல்லை ஒரு மீட்டப் பண்றீங்க, பைசன் மாதிரியான ஒரு லைன் ஒன்று உங்கள்கிட்ட சொல்றாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டுறீங்க. இப்போ நாங்கள் கேரக்டராக பார்க்குறோம்ல பைசன்ல, அந்த கேரக்டரா நீங்க வந்து ஸ்விட்ச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க? ரொம்ப வருஷம் எடுத்தேன். ரொம்ப வருஷமா வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா நான் ரெடி ஆகிற வரைக்கும் அவர் ஷூட் பண்ண மாட்டாருன்றதில் ஸ்பெசிஃபிக்காக இருந்தார். ஏன்னா ரெடி ஆகவே அவ்வளோ டைம் எடுத்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 வருஷம் கபடி கற்றுக்கிட்டு, ஒரு 1.5 வருஷம் திருநெல்வேலியில் இருந்துட்டு அந்த லைஃப் கொஞ்ச நாளாக வாழ்ந்து. 1.5 வருஷன்றது ஃபுல் ஸ்ட்ரெச்டாவா இல்லை அப்பப்போ ஒன் டே மட்டும் சென்னை விசிட் பண்ணுற மாதிரி? அப்பப்போ 1 நாள் 2 நாள்லாம் சென்னை. அவ்வளோதானா? கை உடையும் போது கை உடஞ்சிருச்சு எனக்கு, ஒரு எலும்பு கையில். அப்போ வந்து எனக்கு ஒரு 2 weeks அந்த மாதிரி கேப் கிடச்சிருக்கும். எப்பயாச்சும் நான் ரொம்ப கெஞ்சினா ஒரு 5 நாள் அந்த மாதிரி கிடைக்கும். உங்கள் கதை கேட்கும்போது நான் சியான் விக்ரம் சார் சின்ன வயசில் இன்டர்வியூ பண்ணியிருந்தா அவர் சொல்லியிருப்பார்ல, ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அது கொஞ்ச நாள் டைம் ஆச்சு. ஏன்னா சாருமே வந்து ஃபிசிக்கலாக எவ்வளோ தூரம் வந்து நம்ம சரண்டர் ஆக முடியும் டேரக்டர்கிட்ட அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸாக இருக்கும். நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது எனக்கும் அப்படி தான் இருக்குது. எனக்கு யூஸ்வலாகவே இங்கே இருக்கிற அனுப்பமாக்கும் ரஜிஷா கூட ஒரு டைரக்டரோட நம்ம ஒர்க் பண்ணும்போது அவங்கள முழுமையாக நம்பி சரண்டர் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. பட் மாரி சார் பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றுமே இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து வந்து இப்போ சினிமா பார்க்குற விதம் ஒன்று இருக்குல்ல, அது வந்து நான் ஐ திங்க் வி கேன் ஆல் அக்ரி தட் வேறு யார்கிட்டையும் அப்படி பார்த்ததில்ல. அவர் சினிமா எப்படி கன்சியூம் பண்ணுறாரு, அவருக்கு சினிமா மேலே ஒரு பெரிய பைத்தியம் உண்டு. அவர்கிட்ட நீங்கள் ரொம்ப ஈஸியாக சரண்டர் பண்ணிடலாம். சரண்டர் பண்ணுறது ஒரு ப்ளஷர். ஆக்சுவலாக மாரி சார்கிட்ட சரண்டர் பண்ணுறது ஒரு ப்ளஷர். எங்களை மாதிரி நிறைய ஆக்டர்ஸுக்கும் இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன். மாரி சாரோட ஒரு வாட்டியாவது வாழ்க்கையில் ஒர்க் பண்ணால் their eyes will open to something that they never experienced before. ஏன்னா நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு அப்படின்றத சொல்கிறீங்க. திருநெல்வேலியில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மொட்டை வெயிலில் போய் நிற்கிறீங்க. 2020 நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச இந்த கதை ஸ்டார்ட் ஆனது. 2020 கதை ஃபஸ்ட்டு பேசினோம். 2021 ஃபஸ்ட்டு கபடி ப்ராக்டிஸ் ஒரு 3-4 வாரம் போச்சு. அதுக்கப்புறம் சார் வந்து மாமனன் பண்ணார். அதுக்குள்ளே நான் சும்மா ஜாலியாக கொஞ்சம் மியூசிக்கெல்லாம் பண்ணி 2022 தான் ஃபஸ்ட்டு கபடி நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன் தனியாக. 2023 தான் நான் திருநெல்வேலி போனேன். 3 வருஷம் ஒரு படத்துக்குன்னு நீங்கள் செலவு பண்ணுறீங்கல்ல, இதை ஒரு ஆக்டராக எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போது ஸ்டார்ட் பண்ணுற ஆக்டர்ஸாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற யங் ஆக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை வருஷத்துக்கு 2 படம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு நிறையா பண்ணுறாங்கல்ல. நீங்கள் உங்களோட ப்ராசஸ் பிடிச்சிருக்கு, ஆனால் அது ஏன் இப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். ஒருவேளை மாரி சார் வந்து இந்த படத்தில் என்னை ப்ளேஸ் பண்ணலைன்னா மேபி எனக்கு வேறு ஒரு ட்ரெஜெக்டரி இருந்திருக்கலாம். மேபி நான் ஒரு 3-4 படம் கொஞ்சம் நல்லா ஜாலியாக பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் வந்து என் வாழ்க்கைக்குள்ளே வந்ததுலேருந்தே ஒரு நாள் மாரி சார் கூப்பிடுவார், ஷூட் போக வேண்டியதாக இருக்கும், கபடி ப்ராக்டிஸ் ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கும்ன்றது வந்து நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். அதுதான் என் ஃபைனல். அந்த மாதிரி
2021 படம் சைன் பண்ணோம். 2024 தான் ஷூட் ஆரம்பித்தோம். பட் அதே யோசனையாகவே இருக்கும்ல, பைசன் 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 அது மட்டும் தானே உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். வேறு எந்த கதைகளாவது கேட்டிங்களா? கேட்டேன், நிறைய கதைகளை கேட்டேன். சார் இந்த கேப்பில் முடிச்சிடலாம் சார், டைம் கொடுத்தீங்கன்னா 3 monthsல முடிச்சிடறேன், அந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் வந்திருப்பாங்களே. வந்திருந்தாங்க, நிறைய நல்ல நல்ல கதை கேட்டேன். ஆனால் அந்த கதையிலெல்லாம் என்னால் என்னைய ப்ளேஸ் பண்ண முடியல. அண்ட் ப்ளஸ் இதில் ஏதோ ஒரு ரீடிஃபைனிங்கான ஒரு ஆஸ்பெக்ட் எனக்கு இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணேன். பைசன் வந்து ஸ்டார்ட் ஆகிற டைமில் வந்து பசுபதி சாரோட ரோல் வந்து விக்ரம் சார்கிட்ட நான் கேட்குறதா இருந்தேன்னு சொல்லி மாரி சார் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. அது ஏன் விக்ரம் சார் அதுலேருந்து அப்படி வெளியே வந்துட்டார்? ஏன்னா ஏற்கனவே இப்போ சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம், மகான். அதுக்கப்புறமே ஏதாவது ஒரு பாயிண்டில் நானும் எங்கள் அப்பாவும் we have to part ways இல்லையா? எவ்வளோ நேரம் தான் அந்த இல்லைப்பா என்னை பேச விடப்பான்ற ஜோனில் எப்போவுமே இருந்தால் எனக்கு கற்றுக்க ஒரு ஸ்பேஸ் இருக்காது இல்லையா? ஸோ நான் வந்து இதில் தனியாக நிற்கணுன்றது வந்து அப்பா ஆசைப்பட்டார். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பசுபதி சார் அந்த அந்த கதாபாத்திரத்தை நடித்தது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அந்த அந்த கேரக்டரோட ஒரு இமோஷ்னல் கனெக்ட் ஆடியன்ஸ்க்கும் அவருக்கும் பயங்கரமாக இருக்கும். அண்ட் அதை தாண்டி அவர் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஆக்டர், ஒரு லெஜெண்ட்ரியான ஆக்டர், ஐகானிக்கான வில்லன் ரோல்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ சார்பட்டால, தங்கலானில், இப்போ பைசனில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அண்ட் எல்லோரும் வந்து அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டோம். அண்ட் அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஐம் வெரி பிளெஸ்ட் தட் ஐ காட் டு ஒர்க் வித் பசுபதி சார். மோர் தென் அவரோட படங்கள் தாண்டி அவர் படத்தோடைய மேக்கிங் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஏன்னா அதில் அவரே நடித்து காட்டுவார். இன்னொன்று நார்மலாலாம் இல்லை, அந்த டூப்லாம் இல்லாமல் அவரே கிட்டத்தட்ட விழுந்துருவார். ஸோ அந்த மாதிரிலாம் நடித்து காட்டுற ஒருத்தர் தான் மாரி செல்வராஜ். அவருடைய படங்களில் நீங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிற ஒரு பார்ட்னா எது சொல்லுவீங்க? என்ன எமோஷனல் பார்ட்டா? எஸ். நான் இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ண டிரெக்டர்ஸில் வாட் ஹவ் சீன் வெரி டிஃப்ரெண்ட் அபவுட் மாரி சார் இஸ் அவருக்கு எல்லாமே ரொம்ப ரியல். ஏன் ரியல்னா அவரோட பர்சனல் ஜேர்னி அப்படி தான். அவரே அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி, இட் வாஸ் நாட் வெரி ஈஸி ஃபார் மாரி சார், ரைட்? எல்லாரும் வந்து பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டிரெக்ஷன், இட் வாஸ் நாட் கிவன் டு ஹிம், ரைட்? ஹீ ஸ்ட்ரகிள் ஃபார் அ லாட் ஆஃப் இயர்ஸ். அண்ட் அப்போது அந்த ஸ்ட்ரகிள்னால அவரோட லைஃப்பில் நடந்திருக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஹீ டசன்ட் டேக் எனி திங் ஃபார் கிராண்டட். நான் சும்மா அது அப்படி இல்லை, எல்லாமே கஷ்டப்பட்டு தான் நம்ம அது லைக் எடுத்தா அதுக்கு அவ்வளோ ரிசல்ட் வரும்னு அவர் நம்புகிறாங்க. அப்போ அதுதான் நமக்கும் இருக்குது. ஓகே, இஃப் வி கிவ் ஹர் 100% அப்போது வேறு ரிசல்ட்டும், இஃப் வி கிவ் ஹர் 80% அப்போது வேறு ரிசல்ட்டும் ரெண்டும் டிஃப்ரெண்ட். அண்ட் ஹவு ஹீ பிரிங்ஸ் இட் அவுட் ஆஃப் ஆக்டர்ஸ் இஸ் ஒன் இஸ் ஹிம் டூயிங் இட். இப்போது உங்களோட படத்தோட டிரெக்டர் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து அடிபட்டு விழுறாங்க, இல்லைன்னா கை ஃப்ராக்சர் ஆனதுக்கு அப்புறம் கூட இஃப் ஹீ இஸ் பிளேயிங் கபடி, ஆஸ் அன் ஆக்டர் யூ வில் பி லைக், ஈவன் இஃப் யூ ஹாவ் அ லாட் ஆஃப் பெயின், நம்மளும் ரொம்ப பெயினில் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ண, ஐயோ டைரக்டர் பண்ணுறாங்க, நம்மளால் எதுக்கு பண்ண முடியாது, கரெக்ட்ல? ஸோ வென் அவரே அவ்வளோ கஷ்டப்படும் செட்டில், அவர் ஓகே இங்கே ஏசி வச்சுக்கோங்க, இங்கே மானிட்டர் வச்சுக்கோங்க, நான் இங்கே இருந்து ஆக்ஷன் கட் அப்படி இல்லை, அவரே கிரவுண்டில் வந்து அவரே ஃபீல்டில் வந்து ஹீல் டூ இட். ஸோ த மொமெண்ட் யுவர் டிரெக்டர் இஸ் புட்டிங் தேட் ஹார்ட் ஒர்க், நமக்கு உள்ளே இருக்கிற ஆர்டிஸ்ட்க்கும் நமக்கும் அதுக்கு மீது பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ தட் யூ கிவ் தட்னா, அப்போது that is very different in Mari sir's films. And two, the way he uses animals and inanimate objects. இப்போ நம்ம ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஹீரோனா த்ருவ், நம்ம இந்த காஸ்ட் மட்டும் இல்லை, இதில் வேற குறை பேர் நடிக்கிறாங்க, நிறைய அனிமல்ஸ் நடிக்கிறாங்க அவருக்கு கூட தெரியாமல், நிறைய ஆப்ஜெக்ட்ஸை வச்சு அவர் லேயரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் ஆஸ் அ டிரெக்டர் தெர் இஸ் அ லாட் ஆஃப் great things about the way, you know, he particularly directs a film, and I'm very impressed by that. உங்களுக்குள்ள இருக்கிற பெர்ஃபார்மர் எப்படி எவ்வளோ தூரம் கான்சியஸாக வாங்குவார், இல்லை அதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன் அந்த மாதிரி ஏதாவது போகுமா, அதுலேயே ஓரளவு உங்களுக்கான அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துருமா? அங்கே இருக்கிற மக்களுக்கு மேலே ஒரு புரிதலும், அவங்களோட லைஃப் எப்படின்றது மேலே ஒரு புரிதலும் ஃபஸ்ட்டு அதுதான் கொண்டு வந்தார். ஒரு ஆக்டிங், சினிமா இதெல்லாம் தாண்டியும் ஒரு ஐ ஓப்பனிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுப்பாரு இந்த வேர்ல்டை பற்றி. அதுக்கப்புறம் இந்த கேரக்டரோட சிச்சுவேஷன்ஸ், எமோஷன்ஸ் ரொம்ப உண்மையாக புரிகிற மாதிரி சொல்லுவார், பண்ணி காமிப்பார். அண்ட் நீங்கள் நிறைய மேக்கிங் வீடியோஸில் அவரோட பழைய படங்களில் பார்த்துருப்பீங்க, பரீரும் பெருமாள், வாழை, கர்ணன், எல்லா படத்துலையும்
அவர் மெனக்கட்டு ஒன்று பண்ணி காமிப்பாருன்றது இல்லையா? இந்த படத்தில் அதெல்லாம் தாண்டி பண்ணியிருக்காரு. ஏன்னா கபடி பிளேயர்னா எனக்கு மட்டும் பண்ணி காட்ட மாட்டார். எனக்கு அப்போது எல்தாப்பில் இருக்கிற 7 பேர் டிஃபெண்டர்ஸ்க்கு எல்லாமே ரிஸ்க் எடுத்து அவரே அடிபட்டு பயங்கரமாக பண்ணுவார். ஸோ ரஜிஷா சொன்ன மாதிரி டைரக்டரே அவ்வளோ பண்ணும்போது நம்மளால் வேறு எதுவுமே அங்கே யோசிக்க முடியாது. நம்மளுக்கு பசிக்குதா இல்லை நம்ம எதுவுமே அங்கே தோணாது. இவரோட எனர்ஜியிலேருந்து எல்லாரும் ஒர்க் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஓகே, இந்த கேரக்டருக்கு வந்து அந்த ரேஜ் எவ்வளோ தூரம் முக்கியமோ, மாரி செல்வராஜ் சாரோட படங்களில் வந்து அந்த சைலன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ வாழையில் எடுத்துக்கிட்டால் அந்த பையனோட கேரக்டரில் அவ்வளோ சைலன்ஸ் இருக்கும். அந்த சைலன்ஸ் பின்னாடி அவ்வளோ ப்ராப்ளம்ஸ், அவ்வளோ கஷ்டங்கள் வந்து அதை நம்மளால் பார்க்க முடியுதுல்ல. இப்போ இதில் வந்து எவ்வளோ தூரம் அதை பேலன்ஸ் பண்ணணும்னு அதுக்கு ரொம்ப கான்ஷியஸாக இருந்தீங்க? ரேஜ் அண்ட் சைலன்ஸ். ரேஜ் அண்ட் சைலன்ஸ்னு பார்க்காம கிரவுண்டுக்குள்ளே ஏறினா அவன் வேற ஒருத்தன், லைஃப்பில் அவன் வேற ஒருத்தன்ற மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். ஓகே, ஒரு கேரக்டரை அணுகும்போது அந்த சைலன்ஸ் ஒன்று சொல்லி தரும்ல, மோர் தென் ஆக்டிங். சைலன்ஸ் நம்மளால் சொல்ல முடியாத அவ்வளோ விஷயங்கள் இருக்கும்ல மனசுக்குள்ளே, அதுதான் அந்த சைலன்ஸ். ஸோ சைலன்ஸ்ன்றது வந்து நம்ம சூஸ் பண்ணி பேசாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிசிஷன் இல்லை. நம்மளால் அந்த விஷயங்களெல்லாம் பேச முடியாதுன்றது தான் சைலன்ஸாக நான் பார்க்குறேன். ஸோ அதில் ஒரு டெப்த் இருக்குது. அண்ட் அதை ஒரு கேரக்டராக உள்வாங்கி பண்ண நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருந்தார் மாரி சார். அண்ட் ரேஜ் வந்து நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். ரூட்டடான நிறைய கதைகள் இருக்குது தமிழ் சினிமாவில். 2025 பரதான்னு ஒரு படம் பண்ணியிருந்தீங்கல்ல தெலுங்குல. ஸோ அதுவும் ஒரு மாதிரி வில்லேஜ் சப்ஜெக்ட். இந்த வேர்ல்டுக்குள்ளே போகிறது எப்படி இருந்துச்சு? ஒரு தமிழில் ஒரு ரூட்டடாக டவுன் சவுத்தில் இருக்கிற ஒரு கதைக்குள்ளே உங்களை நீங்களே சரண்டர் பண்ணது எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. லைக் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ அ கேரக்டர் லைக் தட். அண்ட் எனக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கல. பரதா இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப், அதுவும் ஒரு ரூரல் செட்டப்பில் தான் இருக்கும் அந்த ஸ்டோரி. ஆனால் அது வேறு மாதிரி ஒரு கதை. திஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட். லைக் இஃப் யூ வாட்ச் த ஃபில்ம் ஐ வில் டெல் யூ. So I was very excited. And like when we started the process is when actually I realized, and அது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. லைக் அந்த மாதிரி ஒரு ஊரை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து லைக் அவங்க பாடி லாங்குவேஜுக்கு மாறுறது, அவங்க பேசுகிற விதம் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும்ல. நான் அவ்வளோ அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணோன்னு நான் நினைக்கவே இல்லை. I was willing to always. And I'm really lucky that we got a platform where we can actually do that. So that's the reason why Dhruv said like engala mari, like there should be a number of artists who get this opportunity to work with a director like Mari sir. So adukku munnadi enak indha mari or experience illa. Adukku appuram I don't know if I would get an experience like this. Like the last day at Tirunelveli of mine, I remember like it was early morning and I had to go back to the airport, and I was going through so much emotions because like I definitely miss them, that's there, but I really miss that place. அது எதுக்கு லைக் ஒரு ஷூட்டிங்கு ஜென்ரலி when you go for a shoot, ஷூட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு செட்டில் ஆகும், அவ்வளோதான். பட் திஸ் வாஸ் பியாண்ட் தட். ஷூட் இருந்தாலும் இல்லைனாலும் me and Rajisha, Dhruv every day he had shoot, me and Rajisha we were like always available. Like whenever, from morning till evening we were there. I mean probably till night, next day morning we were there. Mari sir, if he's shooting our scene, we'll be with him, around him. Illanalum Mari sir will send us with someone and he'll be taking some drone shots. Adlayum we interact with so many other girls, ladies. Avanga ellar kudiyum interact panni theriyamale nama body language romba free aidum. After doing Bison, I feel there was like a rigidity in my body language, probably because of how people imagine a heroine has to look or be. And the rigidity ellam break panni, I've become more free as an actor. So adu oru cinema like you can experience that in theater, but adu oru cinema la irundhu kedakkiradhu adu periya vishayam. Only a filmmaker like him can give that to any actor. So I am really grateful. I'm sure we are all grateful that he has given us that stage to learn. வெரி ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அந்த ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணும்போது அந்த உங்களை ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டுற ஒரு முகமாக யாரை பார்ப்பீங்க? அந்த கேரக்டரை பார்ப்பீங்களா இல்லை அந்த பர்சனை பார்ப்பீங்களா? இதில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு ஒரு பெர்ஃபார்மர் இருப்பார்ல. இப்போது மனதி கணேசன் அவருடைய ரோல் நீங்கள் ப்ளே பண்ணும்போது
பெர்ஃபார்மராக அவர் உங்கள் கண்ணுக்கு தெரியவாரா, இல்லை அந்த பர்சனோட அவர் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காருன்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுமா, ஹைலைட் பண்ணுமா? ஃபஸ்ட்டு அவரோட ஸ்டோரின்றதுனால அவரோட ஜேர்னி வந்து ரொம்ப, அந்த ஜேர்னி மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை ஒன்று இருக்குது. அங்கே இருக்கிற பசங்கள்லாம் வந்து கபடிக்காக அவ்வளோ பண்ணுறாங்க. கபடி வந்து அது ஒரு நார்மலான ஒரு ஸ்போர்ட் கிடையாது, ரொம்ப ஃபிசிக்கலாக டிமாண்டிங்கான ஒரு ஸ்போர்ட்ன்றதுனால அவங்கள எல்லாரையும் பார்த்து பிரமித்து அவங்க இந்த ஸ்போர்ட்டை எப்படி நேசிக்கிறாங்கன்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஆக்சுவலாக. மனதி கணேசன் சார், எஸ் அஃப்கோர்ஸ் இந்த படம் வந்து அவர் பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஃபிக்ஷனும் இருக்குது அதில். மாரி செல்வராஜ் சாருக்கு நடந்த விஷயங்கள், அவருக்கு தெரிஞ்சவங்க நடந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. அண்ட் இருக்கிற பிளேயர்ஸ் அவங்களோட இந்த ஸ்போர்ட்டுக்காக அவங்களோட போராட்டமும் இந்த கதையில் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியும். ஆக்டிங்க்கு நீங்கள் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரென்த்து ஃபிசிக்கலி மென்டலி ப்ரிப்பேர் ஆகி போகிறீங்களோ அதே அளவுக்கு ஆஃப் கேமராவில் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது டப்பிங். ஏன்னா அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும் சரி, அந்த மொழி எப்படி இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, இப்போ டவுன் சவுத்தில் ஒரு அதே தமிழ் தான், ஆனால் அதோட ஸ்லாங்கே வேறு மாதிரி இருக்கும். அதை நீங்கள் டப்பிங்கில் கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஸ்பாட்டில் பண்ணது தான். லைவ் சவுண்டா? இல்லை, யூஸ்வலாகவே நம்ம டப்பிங்கில் திருப்பியும் அந்த ஜோனுக்குள்ளே வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா. இந்த படம் ஸ்பாட்டில் நிறைய எஃபர்ட் தேவைப்பட்டுச்சு. ஆனால் நான் அங்கே திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் அவ்வளோ டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணதுனால அந்த ஸ்லாங்கு என்னால் ஈஸியாக ஓரளவுக்கு ஈஸியாக பண்ண முடிஞ்சது டப்பிங்கில். அது அவ்வளோ பெரிய ஒரு போராட்டமாக இல்லை அப்போது. ஓகே, உங்களுக்கு? ஐயோ, நீங்களே தான் டப் பண்ணீங்களா? ஆமாம். ஓகே, இட் இஸ் நைஸ். இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அவ்வளோ ஃபெமிலியரான தமிழ் கொஞ்சம் புரியும், ஆனால் லைக் திருநெல்வேலி தமிழில் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க பேசி எனக்கு தெரியும். ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட் தட் மாரி சார் கால் மீ ஃபார் டப், பட் ஐ எம் ரியலி ஹாப்பி தட் ஹி மேட் மீ டப். எனக்கு என் வாய்ஸில் லைக் என் கேரக்டர் பார்க்கும்போது என் வாய்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு இருக்குது. ஸோ ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு ஹிம் ஃபார் கிவிங் மீ தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு டப். பிகமிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வின்னிங் அப்படின்றது நிறைய பேர் சொல்லுவாங்க. பைசன் மூலியமாக உங்களை நாங்கள் எப்படி அடுத்தடுத்து பார்க்கலாம், இல்லை பைசன்லேருந்து நான் இப்படி தான் பிகம் ஆகியிருக்கேன் அப்படின்றது? இல்லை, நீங்கள் பைசன் பார்த்தாலே போதுன்ற மாதிரி இருக்கு. பைசன் பாருங்க, பைசன் பார்த்துட்டு சொல்லுங்க, அவ்வளோதான். ஓகே, வின்னிங் அந்த ஒரு விஷயம். வின்னிங்னா இந்த படம் ஜெயிக்கணும், இல்லை என் கேரக்டர் ஜெயிச்சிடணும், அடுத்தடுத்து டெவலப் ஆகணும், க்ரோத், அந்த இது சொல்கிறேன். இல்லை, எனக்கு அந்த மாதிரி பெருசாக பிளான் எதுவுமே. இவ்வளோ நாள் இந்த ஒரு வாரத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதாவது முன்னாடி நிறைய இன்டர்வியூஸில் சொன்னேன், நம்ம ஃபர்ஸ்டே ஷூட் போகும்போது எனக்கு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ நாள் அதுக்கு முன்னாடி எஃபர்ட் போட வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து எல்லார்ட்டையும் போய் சேரணும். இந்த படத்துக்கு நம்ம எல்லோரும் உண்மையாக இருந்திருக்கோம். அதெல்லாம் தாண்டி மாரி சார் வந்து ரொம்ப மெனக்கட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த படம் வந்து அவரோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்னு சொல்கிறதே ஒரு ரொம்ப பெரிய விஷயமாக, ஒரு பிளெஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன். வி ஆர் ஆல் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் தட் மாரி சார் இந்த படத்தை அப்படி பேசுகிறாருன்றது வந்து எங்களுக்கு எல்லாரும் ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ வி ஆர் லக்கி. வி ஜஸ்ட் வாண்ட் டு வாட்ச் த மூவி. அதுவே நம்மளுக்கு செமையாக இருக்கும். வாட் நெக்ஸ்ட்? பைசனுக்கு அப்புறம் ஏதாவது இருக்கா? இல்லைங்க, இப்போதைக்கு அது இல்லை. சூப்பர், நல்ல கதைகள் வரும், எதிர்பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, பேசக்கூடாதெல்லாம் பேசிட்டீங்க ரஜிஷா பத்தி. இது எக்ஸ்க்ளூசிவ், எங்கேயும் பேசல, இங்க மட்டும். And thank you for giving us such a nice interview. Thank you so much. Thank you. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue premium plots at Kundambakam from rupees 29 lakhs onwards. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். The Legend New Saravana Stores in Deepavali offer பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை.